ஒரு சக்தி வாய்ந்த முறையை தான் நான் இந்த பதிவுல உங்களுக்கு சொல்ல போறேன். மண் பானை வந்து புதுசா வாங்கிக்கணும். மஞ்சளும் குங்குமமும் இப்ப எடுத்துக்கோங்க. முதல்ல இந்த பானையை எடுத்து இதுல வந்து புள்ளி இல்லாம சுற்றிலும் இந்த மஞ்சளை நல்லா தடவி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நாம இந்த குங்குமத்தையும் எடுத்து முதல்ல இந்த பானையில வந்து ஸ்வஸ்திக் வரைஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு நேரா பின்னாடி வந்து மகாலட்சுமிக்குரிய ஸ்ரீங்கிற மந்திரத்தை எழுதிக்கணும். இதுல முதல்ல மஞ்சளும் குங்குமமும் சேர்த்துக்கணும். அதை தொடர்ந்து கொஞ்சம் அக்ஷதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு புது உப்பு பாக்கெட் வந்து வாங்கிக்கோங்க. அதுல இருந்து ஓபன் பண்ணி நீங்க வந்து இந்த மாதிரி இதுல வந்து உப்பை வந்து சேர்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு சிகப்பு நிற துணி எடுத்திருக்கேன். இதுல வந்து கொஞ்சம் மஞ்சள், குங்குமம், அக்ஷதை இதெல்லாமே சேர்த்துக்கணும். இதுக்கப்புறம் நாம மகாலட்சுமியை மனதார வேண்டி இந்த விளக்குல இருக்கிற அத்தனை பொருளையும் வந்து இந்த துணியில வச்சு நம்ம நல்லா மடிச்சு எடுத்துக்கணும். இதுல நேர்மறையான ஒரு சிந்தனையோட இதை மடிச்சு நம்ம அப்படியே இந்த பானையில வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இது மேல வந்து கொஞ்சம் மஞ்சள், குங்குமம், அக்ஷதை இதெல்லாமே போட்டு சங்கல்பம் செஞ்சு வேண்டி எடுத்து வச்சிருக்கிற இந்த 101 ரூபாயும் எடுத்து இந்த பானை மேல கொஞ்சம் பூக்களையும் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அக்ஷய பாத்திரம் ரெடி ஆயிருக்கு. சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. जय जय हे मधुसूदन कामिनी आदिलक्ष्मी सदा पालय सुमनस वन्दित सुन्दरि माधवी चन्द्र सहोदरि हे मम ये मुनिगण मण्डित मोक्ष प्रदायिनी मंजुल पंकजवासिनी देवसूजित षट्गुणवर्षिणि शान्तियुते जय जय हे मधुसूदन कामिनी आदिलक्ष्मी सदा पालय सुमनस वन्दित सुन्दरि माधवी चन्द्र सहोदरि हे मम ये मुनिगणमण्डित मोक्षप्रदायिनी मञ्जुलभाषिणि वेदन्ते पङ्कजवासिनि देवसूजित षट्गुण